அமைச்சர் பதவியிலிருந்து ராஜகண்ணப்பன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய இலாக்கா பறிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அமைச்சர் ராஜகண்ணப்பன் இருந்த இலாக்கா தற்போது பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பு கூடுதலாக அமைச்சர் பொன்முடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் இருந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை பொன்முடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஆர்.என். ரவி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பொன்முடிக்கு கூடுதலாக காதி துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. வனத்துறையுடன் சேர்த்து காதி மற்றும் கிராம தொழில் துறையை அமைச்சர் பொன்முடி கவனிப்பார். பால்வளத்துறை அமைச்சராக ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் தொடர்வதாக தற்போது செய்தி கிடைத்திருக்கிறது. அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் இருந்த இலாக்கா பறிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் இருந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை பொன்முடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஆர்.என். ரவி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வனத்துறையுடன் சேர்த்து காதி மற்றும் கிராம தொழில் துறையையும் அமைச்சர் பொன்முடி கவனிப்பார் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பால்வளத்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் தொடர்கிறார். அண்மை செய்தி. அவரிடமிருந்த இரு துறைகளில் ஒன்றான காதி மற்றும் கிராம தொழில் தற்போது அமைச்சர் பொன்முடி வசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.